எல்லாருக்கும் வணக்கம். அமீர் சாரோட நடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 1 இயர் முன்னாடியே இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுன்னு சொன்னார். அப்போயே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டெல்லாம் விசாரிச்சிட்டேன். மெயினாக கார்த்தி, ஜெயம் ரவி எல்லோரும் வந்து ரொம்ப படம் வந்து ரொம்ப நாள் எடுக்கிறது வந்து இட்ஸ் நாட் அது குறையாக நான் நினைக்கிறது கிடையாது. ஏன்னா சில படங்கள் வந்து அதுக்கான டைம் கொடுத்து அதுக்கான வேலை வாங்கினா தான் சில படம் நடக்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 1 இயர் முன்னாடியே நான் வந்து போன ஜூனில் நான் வந்து சார்கிட்ட வந்து நம்ம படம் ஆரம்பிச்சிடலான்னு சொன்னேன். கடம்பன் படம் வந்து கிட்டத்தட்ட அது முடியறதுக்கே நவம்பர் எண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது டெஃபினெட்லி இட்ஸ் மை ட்ரீம் டு ஒர்க் வித் அமீர் சார். எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயந்தான், நிறைய கற்றுக்கலாம். படம் வந்து யூஸ்வலாக இல்லாமல் ஒரு மெசேஜோடு இருக்கும், கமர்ஷியலாக இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி கேட்டோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருந்தேன். எஸ்பெஷலி ஏன்னா படத்தில் இந்த ஜல்லிக்கட்டு சார் சொன்ன மாதிரி இது வந்து ஜல்லிக்கட்டுக்காக இப்போ இருக்கிற ஹைப்புனால நம்ம வந்து இப்படி பண்ணல. இந்த படத்தில் வந்து ஜல்லிக்கட்டு வந்து ஒரு மேஜர் போர்ஷன். ஸோ அது வந்து அவர்கிட்ட நீங்கள் பேசினாலே வந்து 2 hours பேசுவார் ஜல்லிக்கட்டு பற்றியே. பட் சமீபத்தில் ட்விட்டரில் வந்து ஒரு ஜோக்காக அவர் சொன்ன விஷயம், வாட் இஸ் ஜல்லிக்கட்டுன்னு. அது வந்து அதுக்கு முன்னாடி சொன்னதும் அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படலை. வாட் இஸ் ஜல்லிக்கட் அது மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சுது. ஸோ பட் ஓகே, அவங்களுக்கு அன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் வந்து ஒரு 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 ஆடு ஒன்று மாட்டணும் கரெக்டாக வந்து மீம்ஸ் பண்ணுறதுக்கு. பட் லெட் இட் கோ. அதுக்கப்புறம் வந்து ஜல்லிக்கட்டுலாம் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் பட் அதெல்லாம் அந்த ட்வீட்டில் யாருக்கும் கணக்கு தெரில. பட் ஓகே, இட்ஸ் நாட் மை பர்சனல் இது கிடையாது. நம்மளுக்கு என்ன தெரியுமோ இட்ஸ் ஃபார் அஸ், இட்ஸ் நாட் டு ப்ரூவ் டு எனிபடி. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு வெரி ஸ்ட்ரென்வஸ் ஃபிலிம். டெய்லி வந்து நான் மட்டும் இல்லாமல் என் தம்பியை வந்து மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஸோ சாதாரண போய் நடிக்க முடியாது, நீட் டு ஒர்க் அ லாட். ஸோ எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கோம். ஸோ ஷுர் இட்ஸ் கோயிங் டு பி எ பிக் ஜேர்னி. சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து ஆடியோ ரிலீஸில் பார்க்குறேன். தேங்க்யூ.